ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே நம்ம திருமதி ராமகிருஷ்ணனுடைய மூத்த மகன் நல்லா படிச்சிருக்காருங்க. இன்னொன்றும் வேலை கிடைக்கல. அம்மா பக்தர் தான், ஆனாலும் வேலை கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியில் வேலை கிடைச்சா தான் நான் மருவத்தூர் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அவருக்கு 7 லட்சணை நடந்துட்டு இருக்குது. இப்படி இவர் சொன்ன பின்னாலேங்க வேலையும் கிடச்சிருச்சு. இப்போ மருவத்தூர் வந்துட்டார். பாத பூஜையில் அம்மா கேட்குறாங்க, ஏண்டா வேலை கிடச்சா தான் மருவத்தூர் வரும்னு சொன்னேன்ல, வேலை கொடுத்துட்டுன்னு இல்லை அப்படின்னாங்க அம்மா. எங்கேருந்து எதை பேசினாலும் எதை நினைத்தாலும் அந்த 1000 கண்ணுடையாளுக்கு எல்லாமே தெரியுங்க. ஆமாங்க. அதனால் அம்மாளுக்கு தெரியாது, நம்ம எங்கேயோ இருக்கிற அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதையும் நினைக்க வேண்டாம், தப்பாக எதையும் பேசவும் வேண்டாம் சக்திகளை. அது மட்டும் இல்லைங்க, அந்த தம்பிக்கு அல்சர் பிரச்சனை வயிற்றுல அது படுத்துது. அம்மா அதுக்கு ஒரு மருந்து சொன்னாங்க, அதுபடி செஞ்சாங்க. முழுவதும் குணமாயிட்டாருங்க. எப்படி பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லைங்க, இந்த திருமதி ராமகிருஷ்ணன் அவர்கள் கருவறை முன்னால் நின்று வேண்டுவாங்க. 4 கால மண்டபத்துக்கு முன்னால் நின்று என்னென்ன வேண்டுதல் எல்லாமோ அவங்க பிரச்சனை எல்லாம் சொல்லி வேண்டுவாங்க. இதுக்கு பதில் எங்கே தெரியுங்களா கிடைக்கும்? புற்று மண்டபத்தில் கிடைக்கும், இல்லை பாத பூஜையில் கிடைக்கும். ஆமாங்க, அருள்வாக்கில் கிடைக்கும், அல்லது பாத பூஜையில் அம்மா சொல்லுவாங்க. அதற்கு முன்னாடியெல்லாம் ஆரம்ப காலத்தில் இவங்களுக்கு பங்காரம்மா வேற, கருவறை அம்மா வேற அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க கருவறை முன்னால் வேண்டதுக்கு நம்ம பங்காரம்மா பதில் சொல்ல பின்னால் 2 ஒன்று தான் அப்படின்னு முழுமையாக நம்ப ஆரம்பித்தாங்க சக்திகளே. ஓம் சக்தி.